வணக்கம் என் நண்பர் நெஞ்சங்களே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கணுங்கிறது தான் என்னோட ஆசை. சரிங்களா? ரொம்ப நாள் ஆச்சுல வீடியோஸ் போட்டு ஷார்ட்ஸ் மட்டும் தான் போட்டுட்டு இருக்கேன். ஸோ அதனால ஒரு இன்சிடென்ட் உங்ககிட்ட ஒன்று ஷேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. ஏன்னா இது ஒரு விழிப்புணர்வாக கூட எடுத்துக்கலாம். இப்போ நிறைய பேர் அந்த மாதிரி விஷயங்கள் பண்றாங்களான்னு தெரியல. பட் முன்னாடி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய நடந்தது. பட் இது ஒரு ஃபீலிங்ஸ் சம்மந்தப்பட்டது, ஒரு லவ் சம்மந்தப்பட்டதுங்கிறதுனால இந்த விஷயங்கள் எல்லாருமே கடந்து தான் வந்திருப்பாங்க இல்லையா? ஒரு சில பேருக்குன்னு இல்லாம இருக்கலாம். பட் ஜோவியலா இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சென்சிட்டிவா இருக்காங்கல்ல, அவங்கலாம் கண்டிப்பா இத அனுபவிச்சிருப்பாங்க. அந்த ஃபீலிங்ஸ், அந்த வேதனை எல்லாத்தையுமே. அதுக்கு இதுதான் சொல்யூஷனா? இதுக்கு இதுதான் தீர்வா? அப்படின்னு கேட்டா, கண்டிப்பா அது கிடையாது. ஓகேங்களா? ஸோ இயற்கைக்கு நம்ம எந்த அளவு வேல்யூ குடுக்குறோமோ, அந்த அளவுக்கு அது நமக்கு ரிட்டர்ன் தரும். ஸோ அதனால இயற்கையா கிடைக்கிற எதையுமே நம்ம அதுல இன்டராக்ட் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? அதுதான் நமக்கும் இயற்கைக்கும் உள்ள ஒரு டிஃபரன்ஸ். சரி, என்னடா இது வளவளன்னு என்னடா பேசிட்டு இருக்க அப்படின்னு பாக்குறீங்களா? சரி, ஓகே, ஸ்ட்ரைட்டா பாயிண்ட்டுக்கு வரேன். இப்போ லவ்ங்கிறது எனக்கும் சரி, உங்களுக்கும் சரி, எல்லாத்துக்குமே லவ் கண்டிப்பா இருக்கணும், இருந்தே ஆகணும். பட் ஏன்னா ஒரு பாலினத்துக்கு பாலினம் லவ்ங்கிறது இருக்கும். பட் அதனுடைய வெளிப்பாடு வேற மாதிரி மாறுபடும் இல்லையா? ஸோ அதனால இப்போ ஒரு மேல் ஹார்மோன் இருக்காங்கன்னா ஒரு ஃபீமேல் ஹார்மோன் மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் வருதுங்கிறது ஒரு இயல்பான ஒரு விஷயம். ஒரு 15-12 மேலலாம் அந்த ஈர்ப்பு வரும். அது இயற்கை, அதை நேச்சுரலாக ஒன்றும் தப்பு கிடையாது. ஒரு இன்நேச்சுரலான லவ்ங்கிறது அந்த டைம்ல ஹாப்பியா இருக்கும். பட் அதை ரொம்ப சென்சிட்டிவா எடுத்துட்டு போகக்கூடாது. ஒரு நம்ம ஒரு லைஃப் செட்டில் ஆனதுக்கு அப்புறம் நமக்கே ஒரு தோணும், இந்த விஷயம் பண்ணுனா அது கரெக்டா இருக்கும் அப்படின்னு தோணுனதுக்கு அப்புறம் தான் நம்ம லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். ஒரு லைஃப்ல ஒரு துணைங்கிறது கண்டிப்பா ரொம்ப ரொம்ப முக்கியம். துணை இல்லாம யாருமே சர்வே பண்ண முடியாது. அந்த வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கிறப்போ நம்ம நிறைய கஷ்டங்கள், நிறைய இன்னல்கள், நிறையாவுக்கும் நம்ம உட்படுத்திக்கணும். உட்படுத்தப்படுவோம். அதுதான் உண்மை. சரிங்களா? அதனால இப்போ நான் ரீசெண்டா ஒருத்தவங்கள பார்த்தேன். பார்த்தா செம்ம அழகா இருந்தாங்க. இருந்தாலும் எதாச்சும் பேசிட்டு இருக்கும்போது கையில பார்த்தா என்னவா இருந்திருக்கும் சொல்லுங்க? ஒரே மார்க்கா இருந்துச்சு கையில. ஒரு 10, 11 கீறல்கள் இருந்துச்சு. என்னடா சடனா அவங்ககிட்ட கேட்க முடியாது. என்னங்க இது அப்படின்னு சொல்லிட்டு வேற மாதிரி ஒரு டோன்ல கேட்டேன். அவங்க என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்க அப்படின்னாங்க. லவ் ஃபெயிலியராம்மா அப்படின்னு கேட்டேன். அவங்க லவ் ஃபெயிலியர் தான். ஆனா அந்த மாதிரி லவ் ஃபெயிலியர் கிடையாது. பின்ன என்னம்மா அப்படின்னு சொல்லி கேட்டேன். அதுக்கு அவங்க சொன்னாங்க, நான் லவ் பண்றேன் தான், அவங்களும் லவ் பண்றாங்க. பட் ஒரு மெச்சூர்டான லவ் எப்படின்னா, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். சேர மாட்டோம்னு தெரியும். சேர மாட்டோம்னு தெரிஞ்சும் ஒரு வகையான ஒருத்தவங்க மேல ஒரு ஈர்ப்பு வருது இல்லையா? அந்த லவ் ஜென்யூனான லவ் அப்படின்னு சொன்னாங்க. சரி, ஓகே, சேர மாட்டோம்னு தெரிஞ்சு எதுக்கு லவ் பண்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். அது அப்படிதான். நாங்க ஸ்டார்டிங் பேசும்போதே ஒரு மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்லாம் நாங்க பேசணும். இது வெறும் மனசு சம்மந்தப்பட்டது மட்டும் தான். நீங்க நினைக்கிற மாதிரி தப்பான ஒரு ரிலேஷன்ஷிப் அந்த மாதிரி எதுவும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரி, ஓகேம்மா. இப்போ லவ்னாவே தப்பானதுலாம் ஒன்றும் கிடையாது. இந்த மாதிரி ஒரு சில பியூர் லவ்வும் இருக்க தான் செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு, எதுக்கு, என்ன பிரச்சனைக்காக இது பண்ணீங்கன்னு கேட்டேன். இந்த மாதிரி வீட்டில் மேரேஜ்க்கு ஃபோர்ஸ் பண்ணாங்க. அந்த டைம்ல எவ்வளோ சொன்னாலும் கேட்கவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்படியா, அதுக்காக இப்படி பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டேன். இல்ல, நான் இப்படி பண்ணதுனால தான் திருப்பி என்ன இப்போ டார்ச்சர் பண்ணல, கொஞ்சம் என்ன ஃப்ரீயா விட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி, வீட்டுக்கு பிறந்துட்ட, மேரேஜ் பண்ணி தான் ஆகணும். ஒரு பெண் லோன்லியா சர்வே பண்றது ரொம்ப கஷ்டம். உங்க பெற்றவங்களுக்கும் அந்த ஆசைகள் இருக்க தானே செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். இருக்கும் தான். பட் நான் ட்ரூவா லவ் பண்றேன், அவனை தவிர வேற யாரையும் எனக்கு மனசுல நினைக்க தோணல அப்படின்னு சொன்னாங்க. எல்லாமே கரெக்டு தான். பட் ப்ராக்டிக்கலா செட் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். அதுக்கு சொன்னாங்க, யார் எப்படியும் எனக்கு தெரியாது. ஆனா எனக்கு நான் லவ் பண்றேன், அவன் லவ் பண்றான். நாங்க சேருவோமான்னு தெரியாது. பட் சேராட்டியுமே நான் அவனை மனசுல நினைச்சிருக்கேன். அதனால நான் மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன். பண்ணா அவனை பண்ணிப்பேன், இல்லை பண்ணிக்க மாட்டேன். ஒரு சில காரணங்களால பண்ணிக்க முடியாத சுச்சுவேஷன்ஸ் அவங்களுக்கு. அதனால நான் அவன் டிஸ்டர்ப் பண்ணாம டீசெண்டா என்னுடைய லவ்க்காக நான் வாழ்றேன் அப்படின்னு சொன்னாங்க. இது கேட்கறப்ப எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு. ஒரு வகையில ஒரு மேட்னஸா இருந்தாலுமே அவங்க லவ் நம்ம எதுவும் சொல்ல முடியாது இல்லையா? அவங்க வச்சிருக்க லவ் அவங்களுக்கு தான் தெரியும். நம்ம அதை விமர்சிக்கவோ எந்த ஒரு உதாசீனப்படுத்தவோ நமக்கு ரைட்ஸ் கிடையாது. அப்படிங்கிறப்போ எனக்கு என்ன ஒரு ஒருத்தர் அந்த பொண்ணு கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி கையில கிழிச்சுக்காதீங்க. இந்த உடம்பு இயற்கையாவே நமக்கு கடவுள் கொடுத்த ஒரு உடம்பு, கிஃப்டட். ஓகேவா? இதை எந்த வித சேதமும் படுத்தக்கூடாது. அதுக்கு ரைட்ஸ் நமக்கு கிடையாது. எந்த ஒரு சுச்சுவேஷனா இருந்தாலுமே
பேசி புரிய வைங்க. பேசி புரிய வைக்காம எதுவுமே பண்ண முடியாதுன்னு நினைக்காதீங்க. பேசி புரிய வச்சா கண்டிப்பா புரிஞ்சுப்பாங்க. நீ ஒரு எந்த மைண்ட் செட்ல இருக்கங்கிறத உங்க பேரண்ட்ஸுக்கு இன்ட்ராக்ட் பண்ணுங்க. நான் இப்படிதான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம மனசுல ஒன்று வச்சிருப்போம், பட் பேரண்ட்ஸ் கிட்ட எல்லாத்தையுமே எவாபரேட்டா சொல்ல முடியாது இல்லையா? பட் நீங்க அதை அந்த இதெல்லாம் உடைச்சி நீங்க ஒரு முடிவு எடுத்திருக்கீங்க, டிசிஷன் எடுத்திருக்கீங்கன்னா அதை உடைச்சுதான் ஆகணும். அந்த கேப் இருக்கு, டிஸ்டன்ஸ் உடைச்சுதான் ஆகணும். எனக்கு இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க எதாவது சொல்லணும், சரிங்களா? அதனால இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணாதீங்க தயவு செஞ்சு. கண்டிப்பா இந்த இந்த மாதிரி கையை கிழிச்சுக்கிறது இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு எப்படின்னா ரொம்ப டெட்லைன்ல இருக்கிறவங்க தான் வந்து பண்ணுவாங்க. அது எமோஷன்ஸ் கூட இருக்கிறவங்க தான் தெரியும். பட் வந்து இந்த மாதிரி பண்ண வேணாம். அதுக்கு எவ்வளவோ வழிகள் இருக்கு. அதுக்கு மாரி ட்ரை பண்ணுங்க. அந்த காலத்துல எல்லாம் பண்ணாங்க தான், பொண்ணுங்களாம் கை கிழிச்சுக்கிறதும் பசங்க கை கிழிச்சுக்கிறதும் தாடி வளர்த்துக்கிட்டு அலையிற பசங்க இதெல்லாமே உண்டுதான். பட் இப்போ ஜென்ரேஷன்லாம் மாறிடுச்சு. கொஞ்சம் ப்ராக்டிக்கலா திங்க் பண்ணுங்க. ப்ராக்டிக்கலா லைஃப்ல வர ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா அவங்க மனசு நம்ம மனசு மாரி தான் நம்ம வாழ்க்கை இருக்கும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப நிரசமான உண்மை. அந்த உண்மையின் காரணமாக எல்லாமே ஒரு விஷயம் நடக்குதுன்னா எதுவும் தேவையில்லாம நடக்காது. ஏதோ ஒரு காரணம் இருக்கும், அந்த காரணத்துக்காக தான் நடக்கும், சரிங்களா? அதனால எல்லாருமே இந்த மாதிரி உடம்ப புண்படுத்தி அந்த ஃபீலிங்ஸை வந்து வெளிக்கொணரணும் அப்படிங்கிறத நினைக்காதீங்க. உடம்ப புண்படுத்தாமலே அந்த ஃபீலிங்ஸை வெளிக்கொண்டு வரலாம். அதனால எல்லாருமே சேஃபா இருங்க. இந்த மாதிரி கெட்ட எண்ணங்களுக்கு வந்து நீங்க அடிமையாகாதீங்க. இது பண்ணதுனால உங்களுடைய ஃபீலிங்ஸ் வந்து உங்க பேரண்ட்ஸ் புரிஞ்சு நினைக்கிறீங்க. பட் உங்க பேரண்ட்ஸ் எவ்வளவு ஃபீல் பண்ணுவாங்க. இது மாதிரி கேட்டாங்கன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அந்த பொண்ணு சொல்றப்போ. அதனால என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்ன்னு சொல்லவே கூடாது, என்னுடைய நண்பு நெஞ்சங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன், இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணாதீங்க. கண்டிப்பா ஒரு விஷயம் நடக்குதுன்னா காரணம் நடக்காது. வெயிட் பண்ணுங்க, புரிய வைங்க. புரிய வைக்கிறதுக்கு நம்ம இருக்கோம், புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம இருக்காங்க. ஓகே, இதுவரை இந்த வீடியோ பார்த்தாலும் இருக்கும் என் அன்பு நெஞ்சங்களுக்கு ரொம்ப நன்றிகள். தேங்க்ஸ் டு ஆல். பாய்.